என் பேர் வந்து கலைவாணி. என் ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் வந்து மன்னாபுரம் ஸ்லம் ஏரியாவில் தான் இருக்கோம். என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சிலிண்டருக்கு காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போனதே. போனப்போ வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கம்மா. அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 9 கோடி மைனஸில் இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கலாம்னு என்னைய கேட்டாங்க. இல்லை சார், என் கம்பெனி நான் க்ரியேட் பண்ணல. என்னோட அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. நான் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் என் பேரில் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இது. நான் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அவங்க பேங்க் மேனேஜர்கிட்ட பார்த்து பேசினதுக்கு, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஜிஎஸ்டி அரியர் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நேற்று வந்து கமிஷனர் சார்கிட்ட மேடம்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க சைபர் கிரைமுக்கு அனுப்பி விட்டாங்க. சைபர் கிரைமில் இது வந்து ஃபோர்ஜரி மோசடிமா, இது டாக்குமெண்ட் மோசடி இது அப்படின்ட்டாங்க. இதை வந்து நாங்கள் குற்றப்பிரிவுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களுடைய ஆதார் இதெல்லாம் எப்படி யாருக்கு கிடைச்சது? என் ஆதார் கார்டில் எப்படி கிடச்சதுன்னு தெரியல சார். என் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. ஃபோட்டோஸ் கொண்டு எல்லாமே எடுத்துருக்காங்க. சைன்லேருந்து எல்லாமே எடுத்துருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? என் அக்கௌண்ட் நம்பரில் எதுவுமே வரல சார். இந்த நோட்டிஃபிகேஷனுமே வரலை. ஜாஸ்ட்டாக நான் நார்மலாக என் அக்கௌண்ட்டில் 3200 தான் வச்சுருந்தேன். பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நான் பேங்க்கில் போய் பார்க்க வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஜிஎஸ்டி அரியர் இருக்குன்ட்டு. என்ன சார் அக்கௌண்ட்டில் காசு எடுக்க முடியலன்னு போய் கேட்டதுக்கு, இது மாதிரி ஜிஎஸ்டி அரியர்னால அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்மா அப்படின்ட்டாங்க. இல்லை சார், எனக்கு எதுவுமே கால் பண்ணல. ஒரு 8 months பிஃபோர் கால் பண்ணாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்ட்டேன் நான். இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே எனக்கு சொல்லலை. பணம் வந்து அந்த பேங்க்ல உள்ள பணம் வந்து எடுக்க முடியல. இப்போ நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இதை எடுத்து விடணும் சார். எடுத்து விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நான் கைக்குள்ள தான் வச்சுருக்கேன். நான் அப்போதைக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது, நான் பேங்க்கில் தான் போய் எடுத்தாகணும். நான் வந்து எனக்கு வந்து 15 days வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் குழந்தைய பார்க்க முடியல என்னால். இப்போ உங்கள் பேரில் போலியா கணக்கு? ஆமாம் சார். அப்போ கம்பெனி கம்பெனி ஆமாம் சார். எனக்கு போலியாக ஒரு கிரியேட் பண்ணி இது வந்து நடவடிக்கை எடுத்து ஒரு குற்றப்பிரிவு கொடுத்து இந்த கம்பெனி யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கணும்.